ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. டெல்லி புறப்பட்டிருக்கிறார் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. புதிய அரசியல் கட்சி தொடக்கமா என்ற கேள்விக்கு அவர் மறுப்பு ஏதும் தெரிவிக்கவில்லை. 2 நாட்களில் அனைத்துக்கும் பதில் சொல்கிறேன் என்று சொல்லி சென்றிருக்கிறார் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. தள்ளாதீங்க அண்ணா, எல்லாத்துக்கும் நன்றி. நான் பேசுறேன் அண்ணா, நான் முறையா பேசுறேன் அண்ணா. இந்த மாதிரி பேச நல்லா இருக்காது. எல்லாத்துக்கும் முறையா பேசுறேன் தலைவா. அண்ணா உட்கார்ந்து ஒரு நிமிஷம் அண்ணா உட்கார்ந்து பொறுமையா 2 நாள் எல்லாம் பேசுவாங்க அண்ணா. எல்லா கேள்வி தலைவா ஒரு நிமிஷம், எல்லா கேள்விகளும் பதில் சொல்றேன். உட்கார்ந்து பேசுவாங்க 2 நாள்ல பேசுவோம். தேங்க்யூ அண்ணா. எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் அண்ணா. அண்ணா 2 நாள்ல பேசுறேன்னு சொல்றீங்களா? தேங்க்யூ அண்ணா. நீங்க அண்ணா உங்களை ஹர்ட் பண்ணிக்காதீங்க. நான் எல்லாத்தையும் பேசுறேன் 2 நாள்ல பேசுறேன் அண்ணா. 2 நாள்ல நான் தான் பேசுறேன். தேங்க்யூ நன்றி அண்ணா. 2 நாள் நான் பேசுறேன். 2 நாள் நான் பேசுறேன். தள்ளாதீங்க அண்ணா, எல்லாத்துக்கும் நன்றி. நான் பேசுறேன் அண்ணா, நான் முறையா பேசுறேன் அண்ணா. இந்த மாதிரி பேச நல்லா இருக்காது. எல்லாத்துக்கும் முறையா பேசுறேன் தலைவா. அண்ணா உட்கார்ந்து ஒரு நிமிஷம் அண்ணா உட்கார்ந்து பொறுமையா 2 நாள் எல்லாம் பேசுவாங்க அண்ணா. எல்லா கேள்வி தலைவா ஒரு நிமிஷம், எல்லா கேள்விகளும் பதில் சொல்றேன். உட்கார்ந்து பேசுவாங்க 2 நாள்ல பேசுவோம். தேங்க்யூ அண்ணா. எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் அண்ணா. அண்ணா 2 நாள்ல பேசுறேன்னு சொல்றீங்களா? தேங்க்யூ அண்ணா. நீங்க அண்ணா உங்களை ஹர்ட் பண்ணிக்காதீங்க. நான் எல்லாத்தையும் பேசுறேன் 2 நாள்ல பேசுறேன் அண்ணா. 2 நாள்ல நான் தான் பேசுறேன். தேங்க்யூ நன்றி அண்ணா. 2 நாள் நான் பேசுறேன். 2 நாள் நான் பேசுறேன். தள்ளாதீங்க அண்ணா, எல்லாத்துக்கும் நன்றி. நான் பேசுறேன் அண்ணா, நான் முறையா பேசுறேன் அண்ணா. இந்த மாதிரி பேச நல்லா இருக்காது. எல்லாத்துக்கும் முறையா பேசுறேன் தலைவா. அண்ணா உட்கார்ந்து ஒரு நிமிஷம் அண்ணா உட்கார்ந்து பொறுமையா 2 நாள் எல்லாம் பேசுவாங்க அண்ணா. எல்லா கேள்வி தலைவா ஒரு நிமிஷம், எல்லா கேள்விகளும் பதில் சொல்றேன். உட்கார்ந்து பேசுவாங்க 2 நாள்ல பேசுவோம். தேங்க்யூ அண்ணா. எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் அண்ணா. அண்ணா 2 நாள்ல பேசுறேன்னு சொல்றீங்களா? தேங்க்யூ அண்ணா. நீங்க அண்ணா உங்களை ஹர்ட் பண்ணிக்காதீங்க. நான் எல்லாத்தையும் பேசுறேன் 2 நாள்ல பேசுறேன் அண்ணா. 2 நாள்ல நான் தான் பேசுறேன். தேங்க்யூ நன்றி அண்ணா. 2 நாள் நான் பேசுறேன். 2 நாள் நான் பேசுறேன். புதிய அரசியல் கட்சி தொடக்கமா என்ற கேள்விக்கு தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதிலளித்திருக்கிறார். இன்னும் 2 நாட்களில் அனைத்து கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் தருகிறேன் என்றிருக்கிறார். குறிப்பாக அவர் பாஜக கொடி பொருத்தப்படாத காரில் இன்று விமான நிலையம் வந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வினீஷ், இன்றைக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன பேசினார்? அவர் டெல்லி செல்வதற்கான நோக்கம் என்ன? உங்க சோர்சஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுகிறது? புதிய கட்சி அறிவிப்பு என்றெல்லாம் பேசப்படுகிறது. என்ன பதில் சொன்னார் அண்ணாமலை? திலகவதி, கடந்த 2 வார காலத்திற்கு மேலாகவே தமிழ்நாடு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் அரசியல் வட்டாரத்தில் முக்கிய பொருளாக பார்க்கப்படுகிறது. அவர் புதிய கட்சி ஆரம்பிக்கப் போகிறார் அல்லது புதிய இயக்கத்தை ஆரம்பிக்கப் போகிறார், உருவாக்கப் போகிறார் என்பதெல்லாம் ஒரு சமூக வலைதள வாயிலாகவும் அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். அந்த வகையில் தான் தற்பொழுது ஒரு திடீர் பயணமாக, டெல்லி பயணமாக தற்பொழுது அண்ணாமலை 4:45 மணி அளவில் சென்னையில் இருந்து விமானம் மூலமாக டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார். அவர் டெல்லி செல்வதற்காக இங்கு விமானம் வரும்போது அவரிடம் செய்தியாளர்கள் தரப்பிலிருந்து பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. டெல்லி பயணத்திற்கான காரணம் என்ன? எதற்காக டெல்லியில் யாரை சந்திக்க செல்கிறீர்கள்? என்ன நோக்கத்திற்காக செல்கிறீர்கள்? தற்பொழுது நீங்கள் பாஜகவில் இருந்து விலகப் போகிறீர்கள் என்றதெல்லாம் தகவல்கள் வருகிறதே. அதே போல புதிய கட்சி ஆரம்பிக்கப் போகிறீர்களா என்பதெல்லாம் கேள்வியாக எழுதிய போது அனைத்திற்குமே 2 நாட்களில் உட்கார்ந்து நான் பொறுமையாக பதில் சொல்கிறேன், தற்பொழுது பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்று அவர் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். அண்ணாமலையை பொறுத்தவரை 2020ஆம் ஆண்டு தன்னுடைய IPS பதவியை ராஜினாமா செய்த பிறகு தமிழ்நாடு பாஜகவில் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளாக பயணித்து வருகிறார். 2021ஆம் ஆண்டு நேரடியாக கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கு முன்பாக தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அவர் போட்டியிடவில்லை. தேர்தல் தொடர்பாகவும் தேர்தல் முடிவுகள் தொடர்பாகவும் கட்சிக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களையும் அவர் தொடர்ந்து பேசி வந்தார். இதன் காரணமாக அவருடைய தரப்பில் இருந்து அவருடைய ஆதரவாளர்கள் அண்ணாமலை புதிய ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கப் போகிறார், புதிய கட்சியை உருவாக்கப் போகிறார், பாஜகவில் இருந்து வெளியேறப் போகிறார் என்பதெல்லாம் அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் பொதுவெளியிலும் பேசி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது அவர் புதிய யோசனையில் இருக்கிறார், புதிய இயக்கத்தை ஆரம்பிக்கப் போகிறார் என்றதெல்லாம் ஒரு தகவலாக வெளியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான்
திடீர் பயணமாக டெல்லி சென்று புறப்பட்டிருக்கிறார். நாளை காலை டெல்லியில் பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நவீன் அவர்களையும் அதே போல பாஜகவுடைய மூத்த தலைவர் அவர்களையும் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் இன்றைய தினம் பாஜகவுடைய தேசிய நிர்வாகிகள் கூட்டம் மதியம் 10 மணி அளவில் டெல்லியில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதில் தமிழகத்தில் இருந்து கட்சியினுடைய மகளிரணி தேசிய தலைவர் என்ற அடிப்படையில் வானதி சீனிவாசன் மட்டுமே கலந்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அவர் அதில் கலந்து கொள்ளவில்லை. தற்பொழுது 4:45 மணி அளவில் தான் சென்னையிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார். நாளை முழுமையாக பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் தேசிய தலைவர் உட்பட பல்வேறு தலைவர்களையும் முக்கிய பிரபலங்களையும் சந்தித்து தன்னுடைய நிலைப்பாட்டையும் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாகவும் அவர் முழுமையாக எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக இதற்கு முன்பாகவும் நடந்து முடிந்த தேர்தல்கள் தொடர்பான அனைத்து தரவுகளையும் ஒரு அறிக்கையாக தேசிய தலைமையிடம் அவர் வழங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் அவர் சென்னை விமான நிலையத்தில் அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்ட போது 2 நாட்களில் அனைத்திற்கும் நான் பதில் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வினேஷ் தரவணன். தள்ளாதீங்க அண்ணா எல்லாத்துக்கும் நன்றி. நான் பேசுறேன் அண்ணா, நான் முறையா பேசுறேன். ஆனா இந்த மாதிரி பேச நல்லா இருக்காது. எல்லாத்தையும் முறையா பேசுறேன். தலைவா அண்ணே உட்கார்ந்து ஒரு நிமிஷம் அண்ணே உட்கார்ந்து பொறுமையா 2 நாள் எல்லாம் பேசுவாங்க அண்ணா. எல்லா கேள்வி தலைவா ஒரு நிமிஷம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன். உட்கார்ந்து பேசுவாங்க 2 நாள்ல பேசுவோம். தேங்க்யூ அண்ணா. எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் அண்ணா. அண்ணா 2 நாள்ல பேசுறேன்னு சொல்றீங்களா? தேங்க்யூ அண்ணா. நீங்க அண்ணா உங்களை ஹர்ட் பண்ணிக்காதீங்க. நான் எல்லாத்தையும் பேசுறேன். 2 நாள்ல பேசுறேன் அண்ணா. 2 நாள்ல நான் தான் பேசுறேன். தேங்க்யூ நன்றி அண்ணா. 2 நாள் நான் பேசுறேன். 2 நாள் நான் பேசுறேன். ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.